ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று லென்த்து நாட்கள் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பேர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தருடைய சிலுவையை பற்றி தியானிக்கிற இந்த நாட்கள் இன்றைய தினம் அது ஸ்டார்ட் ஆகுது. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையை பற்றியான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. சிலுவையை குறித்து பேசுவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமான ஒரு காரியம் போல தெரிகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கோ அது தேவ பலனாக அது இருக்கிறது. அப்படி என்றால் ரட்சிக்கப்படுகிறது என்றால் பாவத்தில் இருந்து விடுதலையாவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து கொள்வது, விடுதலையாவது. அப்படி நாம் விடுதலை ஆகிற பொழுது அது நமக்கு தேவ பலனாக அது இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போலதான் 2 கள்வர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பக்கத்தில் வலதுபுறத்தில் ஒருவனையும் இடதுபுறத்தில் ஒருவனுமாக சிலுவையில் அறைந்தார்கள். அவர் 2 பேரும் குற்றம் செய்த மனிதர்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவன் இகழ்ந்து பேசுகிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆனால் மற்றொருவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாமோ செஞ்ச தப்புக்கு நாம் தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவரோ ஒரு தப்பும் செய்யாமல் இவ்வளவு பெரிய தண்டனையை அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறாரே என்று சொல்லி அவன் இடத்துல சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களை அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொன்னான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். அப்போ ஒருவன் இகழ்ந்து பேசுகிறான், ஒருவன் அன்பாக அவன் பேசுகிறான். நாம் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும், நம்ம தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் அவன் குத்துண்டவனாய் எப்படியாவது நாம் விடுதலையாக வேண்டும், பாவத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், எப்படியாவது நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த மனம் அவன் கவலைப்பட்டு அவன் பேசுகிறான். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையை பற்றி நாம் இகழ்ந்து பேசினோம் என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது, நமக்கு மிகப்பெரிய ஆக்கினை உண்டு. ஆனால் அந்த சிலுவை குறித்து நாம் தியானித்து அதன் மூலம் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு தேவ பலனாக அது இருக்கும். உங்களுக்கும் அது தேவ பலனாக இருக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.